ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 13 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாத பள்ளி கட்டிடத்தை அரசு அலுவலக கட்டடமாக மாற்ற மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது. அது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த பாகவெளி கிராமத்தில் செயல்பட்டு வந்த நடுநிலைப் பள்ளி 15 ஆண்டுகளுக்கு முன்பு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. 2010-11ஆம் ஆண்டு நபார்டு நிதி உதவி திட்டத்தில் இந்த பள்ளிக்கான கட்டடத்தை கட்ட 77,17,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தொடர்ந்து ஊருக்கு வெளியே 4 கிலோமீட்டர் தொலைவில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையின் ஓரமாக சுற்றுச்சுவருடன் கூடிய பள்ளி கட்டடம் கட்டப்பட்டது. அந்த கட்டடத்தின் கீழ்த்தளத்தில் 6 வகுப்பறைகளும் மேல் தளத்தில் 6 வகுப்பறைகளும் கட்டப்பட்டன. அதனுடன் அறிவியல் ஆய்வகம் ஒன்றும் கட்டப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையின் சார்பில் கட்டப்பட்ட அந்த கட்டடம் கல்வித்துறையின் கட்டுப்பாட்டிற்குள் இதுவரை கொண்டு வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஊரில் உள்ள யூனியன் பள்ளி கட்டடத்திலேயே 91 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். பாதுகாப்பற்ற முறையில் ஊரிலிருந்து தொலைவில் உள்ள மலையடிவார சாலையில் பள்ளி அமைக்கப்படுவதற்கு அப்போதே பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். எனினும் கிராம மக்களின் எதிர்ப்பை மீறி இந்த பள்ளி கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக பள்ளி கட்டடம் செயல்பாட்டிற்கு வராமல் இருப்பதாகவும், புதிய பள்ளி கட்டடத்தில் இரவில் சமூக விரோதிகள் ஊடுருவி குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பள்ளி கட்டடம் இருக்கும் இடம் தெரியாத அளவிற்கு சுற்றிலும் மரம், செடி, புதர்கள் வளர்ந்து காடு போல் காட்சியளிக்கிறது. அந்த பள்ளிக்கு போதிய அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் அவதிப்படுறாங்க. இந்த அரசு செலவழித்து கட்டிடத்தாவது வேறு அரசு அலுவலகங்களுக்கு இல்லை விவசாய பணிகளுக்கு போன்றவற்றுக்கு மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அரசு வேற ஒரு மருத்துவமனையாக, சிறந்த மருத்துவமனையாக அதை மாற்றிருக்கலாம், இல்லை வேற ஒரு நல்ல அரசாங்கத்தினுடைய கட்டடமாக மாற்றிருக்கலாம். இப்படி தொடர்ச்சியாக ஒரு பள்ளிக்கூடம் கட்டப்பட்டு அதில் மாணவர்கள் ஒரு சுகமாக படிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. இந்த நிலையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதற்கிடையே கைவிடப்பட்ட நிலையில் உள்ள பள்ளி கட்டடத்தை நேரில் சென்று பார்வையிட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உஷா, அந்த கட்டடத்தை செயல்படுத்த முடியாத நிலை உள்ளதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தார். பின் அந்த பள்ளி கட்டடத்தை நேரில் சென்று ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் வளர்மதி, சேதங்களை சீரமைத்து மாவட்ட நிர்வாகம் சார்ந்த கட்டடமாக பயன்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சரத்குமார்.